மார்ச் 1. ஸோ மார்ச் 1 பார்த்தீங்கன்னா ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. ஸோ ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேங்கிறது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லா மனுஷங்களையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேயோட பர்பஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே. ஸோ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா அந்த எர்த்குவேக்லேருந்து பாதிக்கப்படுறவங்க, சுனாமியில் பாதிக்கப்படுறவங்க, இந்த இயற்கை சீற்றங்களை பாதிக்கப்படுறவங்க, ஆக்சிடென்ட்ல மனுஷங்க இறந்து போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல பார்த்தீங்கன்னா மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஷேர் எ ஸ்மைல் டே அப்படிங்கிறாங்க. ஸோ மற்றவங்க நம்ம இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட பார்க்கணும். நம்ம சந்தோஷத்தை அவங்க கிட்ட வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். ஸோ சிரிக்கிற மூலமா நிறைய பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு பெருகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அதனால வந்து எப்பவுமே சந்தோஷமா சிரிச்ச முகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது போக இந்த மார்ச் 1 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 2. ஸோ மார்ச் 2 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டீன் மென்டல் வெல்னஸ் டேங்கிறாங்க. பொதுவாக டீனேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். எஜுகேஷன் பற்றின ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இந்த லவ் ஃபெயிலியர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்து டீனேஜ் பசங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும், டீனேஜ் பசங்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும், அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கேட் ரெஸ்கியூ டேங்கிறாங்க. ஸோ உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா விதமான பூனைகளையும் வந்து தெருவில் இருக்கக்கூடிய பூனைகளுக்கு, ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான பூனைகளையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் ஓல்டு ஸ்டஃப் டேங்கிறாங்க. ஓல்டு ஸ்டஃப்ங்கிறது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பல விதமான பொருட்கள் இருக்கும். ஒரு மெமரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஹெல்மெட் ஆகட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ண வாட்ச் ஆகட்டும், இல்லை யூஸ் பண்ண ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வெளியே வந்து வச்சிருப்போம். அந்த மாதிரி ஓல்டு ஸ்டஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மெமரிஸை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளான்னு சொல்லி இந்த நாளை வந்து சொல்றாங்க. இந்த நாளை புதுசாக ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறதாகட்டும், இல்லை புதுசாக வேற விஷயங்கள் செய்யறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடிய நாளாக வந்து இந்த ஓல்டு ஸ்டஃப் டே இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா பண்ணுங்க, வேற டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. மார்ச் 3. ஸோ மார்ச் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வைல்ட் லைஃப் டே. ஸோ உலகம் பூரா இருக்கக்கூடிய அந்த வைல்ட் லைஃப் பிளான்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும், அந்த வைல்ட் லைஃப் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹியரிங் டேங்கிறாங்க. இந்த காது கேட்காதிருக்காங்களே அவங்க ஆகட்டும், கண்ணு தெரியாதவங்க அவங்களாகட்டும், ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட எபிலிட்டி வந்து திரும்பி கிடைக்கிறதுக்கு என்ன வழி, கண்தானம் பண்ணி அவங்களுக்கு கண்ணு பார்வை வர்றதுக்காகட்டும், இல்லை மிஷின் வச்சு அவங்களுக்கு காது கேட்கறதாகட்டும், இந்த மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல கிரியேட் பண்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹியரிங் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா சிம்பிளி யுவர் லைஃப் டேங்கிறாங்க. சிம்பிளா உங்க லைஃபை சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நாளா வந்து இந்த நாள் இருக்குது. கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெஸ், ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எஸ்பெஷலி சோஷியல் மீடியா அந்த அன்னைக்கு பார்க்கவே கூடாது, சோஷியல் மீடியா அப்படியே தூர போட்டு உங்க ஃபேமிலியோட கம்ப்ளீட்டா நிம்மதியா நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நாளா வந்து இந்த சிம்பிளி யுவர் லைஃப் டே இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மார்ச் 3 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 4. ஸோ இந்த மார்ச் 4 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஒபிசிட்டி டே. குண்டா இருக்கவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ குண்டா இருக்கவங்க அவங்க உடம்ப குறைச்சு ஃபிட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும், உங்க பாடி வந்து மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா கரேஜியஸ் ஃபாலோவர்ஸ் டேங்கிறாங்க. ஸோ மனுஷனுக்கு மூலதனமே என்ன பார்த்தீங்கன்னா தைரியம் தான். ஸோ மனுஷனா தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளா தான் வந்து இந்த கரேஜியஸ் ஃபாலோவர்ஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா பிரெயின் இன்ஜுரி அவேர்னஸ் டேங்கிறாங்க. ஸோ பிரெயின் சம்பந்தப்பட்ட டிசீஸ், எல்லா டிசீஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், பிரெயின் ஆரோக்கியமா பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த பிரெயின் இன்ஜுரி அவேர்னஸ் டே இருக்குது. ஸோ இது போக இந்த மார்ச் நாள் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 5. ஸோ இந்த மார்ச் 5 பார்த்தீங்கன்னா ரீல் ஃபிலிம்ஸ் டே.
ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மூவிஸ் வந்து டிஜிட்டல் வந்து மேக் பண்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 35mm ரீல்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த ரீல் மாதிரி இருக்கும், அதுல வந்து அதை யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ரீல்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விஷுவலே பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கா இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். ஈவன் டிஜிட்டலை விட பாத்தீங்கன்னா ரீல் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு கிளாசிக் வந்து இருக்கும். ஸோ அந்த ரீல் ஃபிலிம்ஸ்க்காகவே வந்து இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா மல்டி பர்சனாலிட்டி டே வந்து சொல்றாங்க. ஸோ அன்னியன் படத்துல வர மாதிரி அந்த மல்டி பர்சனாலிட்டி வியாதி உள்ளவங்களாம் வந்து நம்ம இன்னமும் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அந்த மல்டி பர்சனாலிட்டி பீப்புளுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. மல்டி பர்சனாலிட்டி எதனால வருது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் சொல்லி இந்த நாளை வந்து நம்ம சொல்லலாம். அதுமாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா லேர்ன் வாட் யுவர் நேம் மீனிங் டே அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மனுஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும். அந்த பேருக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக இந்த மார்ச் 5 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 6. ஸோ இந்த மார்ச் 6 பாத்தீங்கன்னா நேஷனல் ட்ரெஸ் டே. ஸோ ட்ரெஸ்ஸுக்காகவே இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. இந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும், இல்லை நீங்க விரும்பக்கூடிய நபருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவே இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி நாளை பாத்தீங்கன்னா டென்டிஸ்ட் டேங்கிறாங்க. ஸோ டென்டிஸ்ட் இல்லையா, ஸோ பற்களை பாதுகாக்கக்கூடிய அந்த டாக்டருக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ பற்களை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் ஒயிட் சாக்லேட் சீஸ் கேக் டேங்கிறாங்க. ஸோ ஒயிட் சாக்லேட்டா இருக்கக்கூடிய அந்த சீஸ் கேக், அந்த கேக்குக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த கேக்கு சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக இந்த மார்ச் 6 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 7. ஸோ இந்த மார்ச் 7 பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டேங்கிறாங்க. ஸோ டெலிஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து இந்த அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெலிஃபோனை கண்டுபிடிச்ச பேட்டன் ரைட்ஸ் வந்து வாங்கினாரா. ஸோ அந்த நாளை செலிப்ரேட் பண்ற விதமா வந்து இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா நேஷனல் சீரியல் ஃபுட் டேங்கிறாங்க. ஸோ சீரியல் ஃபுட்ஸ்ங்கிறது இந்த தானிய வகையான சாப்பாடுகளை சாப்பிடணும், சாப்பிட்டு வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த மார்ச் 7 பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. ஒவ்வொரு பொதுவாக பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்கு, பெரிய பெரிய செலிபிரிட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அவங்க செய்யற வேலைக்கு வந்து நிறைய பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரு எம்ப்ளாயா ஒரு கம்பெனில வேலை பார்க்குறவனுக்கு வந்து யாரும் பெருசா பாராட்ட மாட்டாங்க. அவனுக்கு மாச சம்பளம் கரெக்டா போட்டாலே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இல்லாம அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும், ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மார்ச் 7 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 8. ஸோ இந்த மார்ச் 8 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஸோ பெண்களுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. பெண்களுக்கு எஜுகேஷன் ஆகட்டும், ஈக்குவாலிட்டி ஆகட்டும், மற்றபடி சொத்துரிமை ஆகட்டும், எல்லா விஷயமும் பெண்களுக்கு வந்து ஈக்குவலா ஆண்களுக்கு நிகராக கிடைக்கணும், பெண்கள் இந்த சொசைட்டில நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாள் தான் இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா பி நாஸ்டி டேங்கிறாங்க. பி நாஸ்டி டேங்கிறது, ஸோ உங்க மைண்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நிறைய டென்ஷன் ப்ரெஷர்லாம் இருக்கும். கடந்த காலத்துல நடந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்க மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா நீங்க ரிலீஃப் பண்ணி எந்தவித ப்ரெஷர் டென்ஷன் இல்லாம ரொம்ப கூலா உங்க இந்த நாளை அணுகணும். இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் வந்து நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் கூலா அணுகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த பி நாஸ்டி டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரல் டேங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் இருக்கியா, ஸோ நிறைய விதமான பில்டிங்ஸ்லாம் இருக்கு, அந்த பில்டிங்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பில்டிங் எப்படி கட்டுறாங்க, ஒரு பில்டிங்க்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொதுமக்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 8 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 9. ஸோ மார்ச் 9 பாத்தீங்கன்னா நேஷனல் கெட் இட் ஓவர் டே. ஸோ கெட் இட் ஓவர் டேங்கிறது நீங்க எல்லாத்தையும் கடந்து போகணும்.
எல்லாரும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த ஏதாவது ஃபெயிலியர் இருக்கும், லவ் ஃபெயிலியர் இருக்கும், கெரியர்ல ஃபெயிலியர் இருக்கும், ஏதாவது பிரச்சனை ஏதாவது கஷ்டம் இருக்கும். அதுலயே உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காம அதை விட்டு அப்படியே கடந்து போறது. சரி ஓகே முடிஞ்சிருச்சு, நெகட்டிவ் நடந்தா முடிஞ்சிருச்சு, அது அப்படியே கடந்து போய் அடுத்த கட்ட லைஃபை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாள் தான் இந்த நேஷனல் கெட் ஓவர் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபால்ஸ் டீத் டேங்கிறாங்க. ஃபால்ஸ் டீத்துங்கிறது இந்த செயற்கையா வந்து பல்லு வைப்பாங்க இல்லையா, அந்த நாள் தான் இந்த நாள். ஸோ பொதுவாக வந்து வயசாச்சுன்னா நிறைய இதுக்கு பல்லு போயிடும். ஸோ அப்படி போனப்போ அவங்களால சிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிலத்துக்கு சங்கூஜமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிரிக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா இந்த ஃபால்ஸ் டீத் வைக்கிறாங்க. இந்த ஃபால்ஸ் டீத்தை செலிப்ரேட் பண்ற நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா பார்பி டேங்கிறாங்க. ஸோ பார்பி டால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு பிரபலமான ஒரு டால். அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு பார்பி டால் வந்து இருக்கும். ஸோ அந்த பார்பி டாலுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நிறைய பெண்களுக்கு இந்த பார்பி டால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த நாள் அந்த பார்பிக்காக இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 10. ஸோ இந்த மார்ச் 10 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆசம்னஸ் இருக்குது. ஆசமா இருக்கணும். முதல்ல நம்ம மாசா பார்க்கணும், நம்ம கிரேட்டா பார்க்கணும். அப்படி என்ன பண்ணும், ஸோ நம்ம வந்து ஒரு பேஷன்ல நம்ம ஆம்பிஷனோட முயற்சி பண்ணணும். இந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் கேட்கறது, மோட்டிவேஷன் மூவிஸ் பார்க்கறது, மோட்டிவேஷன் சாங்ஸ் கேட்கறது, நிறைய இன்ஸ்பிரேஷனான லீடர்ஸ் சக்சஸ்ஃபுல் பீப்புளோட கதைகளை கேட்டு நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆசம்னஸ் வந்து கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா 8 hours a டேங்கிறாங்க. ஸோ 8 hours ஒரு எம்ப்ளாயா இருக்கவங்க 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டுல இந்த நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் கொண்டாடினாங்க. நிறைய போராட்டங்கள் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து 8 hours டே வந்து கொண்டாடினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 மணி நேரம் 16 மணி நேரம் வந்து வேலை பார்ப்பாங்களாமா. ஸோ எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய போராட்டம் பண்ணி பெரிய புரட்சியை பண்ணி பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த 8 hours டே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த நாள் தான் வந்து இந்த நாள். அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம்பிளோட அந்த டெலிஃபோன் ரிங் டேங்கிறாங்க. அலெக்சாண்டர் கிரஹாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உலகத்தோட ஃபர்ஸ்ட் கால் வந்து இன்னைக்கு தான் வந்து பண்ணாங்களா. அவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து பண்ணாங்களா. ஸோ அந்த நாளை நினைவு கூறுமா வந்து நாள் வந்து கொண்டாடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த டெலிஃபோன் கண்டுபிடிச்சனால தான் அதுக்கப்புறம் செல்போன் வந்தது. இன்னைக்கு உலகமே செல்போன் மயமா இருக்குது, டிஜிட்டல் மயமா இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு மூலதனம் பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம்பிள் கண்டுபிடிச்ச அந்த டெலிஃபோன் தான். அதை ஃபர்ஸ்ட் கால் பண்ண நாள் தான் இந்த நாள். ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 11. ஸோ இந்த மார்ச் 11 பாத்தீங்கன்னா வேர்ல்டு பிளம்பிங் டே. ஸோ பிளம்பிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்குன்னு சொல்லி நம்ம பிளம்பிங் ஒர்க் வந்து சொல்லலாம். இந்த பைப்லைன் சரி பண்ணுறது, ட்ரைனேஜ் சரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து பிளம்பிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளம்பிங் ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரீம் டேங்கிறாங்க. ஸோ கனவு காணக்கூடிய ஒரு நாள். ஸோ நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி கனவுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் வாஷ் யுவர் நோஸ் டேங்கிறாங்க. பொதுவாக மூக்குக்குள்ள உள்ள அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக வந்து கிளீன் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த மூக்குக்குள்ள அழுக்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த மார்ச் 11 பார்த்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக் டேங்கிறாங்க. ஸோ மார்ச் 11 2020 பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் அப்படிங்கிறது நம்ம உலகம் பூரா வந்து அஃபெக்ட் ஆச்சு. உலகம் பூரா அஃபெக்ட் ஆகி இன்டர்நேஷனல் லெவலில் லாக்டவுன் வந்து போட்டாங்க. ஸோ அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். ஸோ இது போக மார்ச் 14 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 12. ஸோ மார்ச் 12 பார்த்தீங்கன்னா நேஷனல் பிளான்ட் ஆஃப் ஃப்ளவர் டேங்கிறாங்க. ஒரு பூச்செடி வைக்கக்கூடிய, ஒரு பூச்செடி வச்சு பூச்செடி வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா யங் கெரியர் ஆக்ஷன் டேங்கிறாங்க. யங் ஏஜ்ல உங்க கெரியருக்கான ஆக்ஷன் எடுத்து அதை நோக்கி அந்த விஷன் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் ஒர்க்கிங் மாம்ஸ் டேங்கிறாங்க. ஸோ ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வெளியே வேலைக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனியில் உள்ள வேலையும் செஞ்சுட்டு இது 2 வேலையும் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கிங் மாம் வந்து செலிப்ரேட் பண்ணணும், அவங்க அப்ரிஷியேட் பண்ற விதமாக வந்து இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மார்ச் 12 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 13. ஸோ மார்ச் 13 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்லீப் டேங்கிறாங்க.
நல்லா டீப்பா தூங்கணும், எல்லா நாளுமே வந்து நல்லா டீப்பா தூங்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நாளை பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜா 6ல இருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கினாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஆரோக்கியமான தூக்கத்துக்கான ஒரு நாள்னு சொல்லி இந்த நாளை வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா நேஷனல் ஜுவல்ஸ் டேங்கிறாங்க. அதாவது நகைகளுக்காக, பெண்கள் போட அந்த நகைகளுக்காக இந்த நாள் வந்து சொல்றாங்க. சோ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நகையை வந்து கிஃப்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஜுவல்ஸா பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸும் வந்து இந்த நாள் வந்து கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் லவ்வர்ஸ் டேங்கிறாங்க. ஸோ பாப்கார்ன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான பாப்கார்ன் வந்து உலகம் பூரா இருக்குது. அந்த பாப்கார்னை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 13 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 14. ஸோ இந்த மார்ச் 14 பார்த்தீங்கன்னா நேஷனல் பொட்டேட்டோ சிப்ஸ் டேங்கிறாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த சிப்ஸை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் ரைட் டவுன் யுவர் ஸ்டோரி டேங்கிறாங்க. உங்களோட சுயசரிதை, உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களை பத்தி ஒரு ஒரு புக்கில் எழுதக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் லேர்ன் அபவுட் பட்டர்ஃபிளைஸ் டே. ஸோ உலகத்தில் உள்ள பலவிதமான பட்டர்ஃபிளைஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பட்டர்ஃபிளைஸ் பத்தி, அந்த பட்டர்ஃபிளைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த பட்டர்ஃபிளைஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக இந்த மார்ச் 14 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 15. ஸோ இந்த மார்ச் 15 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே இருக்குது. ஸோ பொருட்களை வாங்கக்கூடியவங்க வந்து கன்சியூமர் வந்து சொல்லுவாங்க. அப்படி பொருட்களை வாங்கும் போது அந்த பொருள் தரமானதா, தரமில்லாததா, கெட்டு போனதா, நல்லதா அப்படிங்கறத எல்லா விதமான கமெண்ட் ஃபீட்பேக்கும் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரைட்ஸை ப்ரப்போஸ் பண்ற அந்த ரைட்ஸுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்பீச் டேங்கிறாங்க. ஸோ பேச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய புரட்சி வந்து பண்ணியிருக்கு. அரசியல்வாதிகளோட மூலதனமே அவங்க வாய் தான், அவங்க பேச்சு தான் இல்லையா? ஸோ அந்த பேச்சுக்காகவே நம்மளோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஸோ நிறைய விதமான மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த வேர்ல்டு ஸ்பீச் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாள் இந்த மார்ச் 15 பார்த்தீங்கன்னா இது இன்டர்நேஷனல் ரேசிங் கார் டேங்கிறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் அந்த கார் ரேஸ் இருக்கு, அந்த F1 F2 ரேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ரேசிங் காருக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த அன்னைக்கு வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கார் ரேஸ் வந்து நடக்குமா. ஸோ அந்த கார் ரேஸை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மார்ச் 15 இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 16. மார்ச் 16 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நேஷனல் வேக்சினேஷன் டேயா இருக்குது. ஸோ வேக்சினேஷன் தடுப்பூசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும்போது தடுப்பூசி வந்து போடுவாங்க. ஸோ தடுப்பூசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான நோய், கண்ணுக்கு தெரியாத இல்லை ரொம்ப மோசமான நோய், எந்த வித நோயும் வராமல் தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா தடுப்பூசி வந்து போடுறாங்க. அந்த தடுப்பூசி கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த வேக்சினேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் பாண்டா டேங்கிறாங்க. ஸோ பாண்டா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தெரியும். அந்த பாண்டா வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பேஸ் பண்ணி நிறைய அனிமேஷன் படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த பாண்டா ஸ்பீசிஸை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் பாண்டா டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா டிரைவர் இன்ஸ்ட்ரக்டர் டேங்கிறாங்க. ஸோ ஒரு பஸ் ஆகட்டும், எந்த ஒரு கார் ஆகட்டும், டிரைவர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எல்லாரோட உயிரையும் காப்பாற்றக்கூடிய உயிரை யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த டிரைவர் வந்து அவங்களோட டிரைவிங்கை ப்ராப்பராக வந்து ஓட்டணும், டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ப்ராப்பராக வந்து இந்த டிரைவிங் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாள் தான் இந்த டிரைவர் இன்ஸ்ட்ரக்டர் டேயா இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 16 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 17. ஸோ மார்ச் 17 பார்த்தீங்கன்னா செயின்ட் பேட்ரிக் டே. 15ஆம் நூற்றாண்டுல அயர்லாந்துல வாழ்ந்த ஒரு கிறிஸ்துவ சமயத்துறவி பாத்தீங்கன்னா இந்த செயின்ட் பேட்ரிக், இவருக்கு மரியாதை செலுத்துற விதமா இந்த டே வந்து ரொம்பவே கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கிரீன் கலர் ரொம்ப பிடிக்குமா, அதனால இவர் இந்த அன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரீன் கலர் ட்ரெஸ் போடுறது. அயர்லாந்துல பாத்தீங்கன்னா ஒரு ரிவரே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த கிரீன் கலர்ல மாத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் கிரீன் கலர்ல இருக்கும்.
ஸோ இந்த நாள் வந்து இவருக்கு மரியாதை செலுத்துற விதம் வந்து கிறிஸ்டியன்ல வந்து ரொம்பவே கிராண்டா வந்து கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா டாக்டர் பேஷண்ட் ட்ரஸ்ட் டேங்கிறாங்க. ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில உள்ள அந்த நம்பிக்கை தான் பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் போய் பாக்குறாங்கன்னா நம்ம நோய் குணமாகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போய் பாக்குறாங்க. ஒரு டாக்டர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு பாக்குறாங்க. அந்த டாக்டர் ஒரு பேஷண்ட் டாக்டர் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாள் தான் இந்த நாள். அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா ஆக்ட் ஹாப்பி டேங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு லைஃப்ல எவ்வளவு கஷ்டங்கள் சோகங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை அப்படியே ஒதுக்கி வச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற பழசலா பறந்துட்டு இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள் இருக்குது. உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும், நீங்களும் சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 17 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 18. ஸோ இந்த மார்ச் 18 பார்த்தீங்கன்னா குளோபல் ரீசைக்ளிங் டே. ஸோ குளோபல் ரீசைக்ளிங் டேங்கிறது இந்த குப்பைகளை பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு இருக்குது. ஸோ அந்த மக்கும் குப்பையை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சோஷியல் ஒர்க் டே அப்படிங்கிறாங்க. ஸோ சோஷியல் ஒர்க் சமூக சேவை பண்ணணும், நம்ம சுற்றி உள்ள இடங்களை தூய்மையாக வச்சுக்கணும். ஸோ இந்த பீச் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குப்பையெல்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச சமூக சேவை வந்து இந்த சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஃபர்கியூ மாம் அண்ட் டாடி டேயா இருக்குது. ஸோ அம்மா அப்பா தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே வந்து ஒரு முக்கியமான ஒரு மனுஷங்க வந்து சொல்லலாம். ஸோ அவங்க கிட்ட நம்ம நிறைய தடவை சண்டை போட்டிருப்போம், கோவப்பட்டிருப்போம், அவங்கள நம்ம எடுத்துரிஞ்சு பேசியிருப்போம். இதெல்லாம் இல்லாம அவங்க வந்து நம்மளை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்களோட சந்தோஷமா அவங்கள மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்கியூ மாம் அண்ட் டாடி டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மார்ச் 18 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 19. ஸோ இந்த மார்ச் 19 பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் நர்சஸ் டேங்கிறாங்க. ஸோ நர்ஸ் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் சொல்லுவான். ஸோ நர்ஸ் தான் ஒரு பேஷண்ட்டா ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளு. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல படிச்சவங்களா இருக்கணும், நல்ல ஒரு சர்டிஃபைடா இருக்கணும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் டேங்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் தான் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அவங்க யாரை நம்பி வந்து முதலீடு பண்றாங்க, யாரை நம்பி அந்த பிசினஸ் பண்றாங்கன்னா ஒரு கிளைண்ட்ஸை நம்பி தான் பண்றாங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸுக்கு எல்லா விதமான ரெஸ்பெக்டும் கொடுக்கணும், அந்த கிளைண்ட்ஸை நல்லபடியாக அந்த வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாள் தான் இந்த இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா கேரமல் சாக்லேட் டேங்கிறாங்க. ஸோ சாக்லேட்ல ஒரு டைப் ஆஃப் சாக்லேட் பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் அப்படிங்கிற ஒரு சாக்லேட். இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா ரொம்ப சில்கியா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த கேரமல் சாக்லேட்டுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மார்ச் 19 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 20. ஸோ இந்த மார்ச் 20 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் டே இருக்குது. சந்தோஷத்துக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு இந்த அன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃப்ராக் டேங்கிறாங்க. ஸோ ஃப்ராக் பாத்தீங்கன்னா தவளை வந்து கிட்டத்தட்ட உலகத்துல 7700 வகையான தவளைகள் வந்து உலகம் பூரா இருக்குதாமா. ஸோ இந்த தவளை ஸ்பீசிஸா பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த வேர்ல்டு ஃப்ராக் டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்டோரி டெல்லிங் டேயா இருக்குது. ஒரு கதை வந்து நம்ம எப்படினாலும் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து சிந்திச்சு எழுதினாலும் அதை சொல்ற விதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங்கை அப்ரிஷியேட் பண்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஸ்டோரி டெல்லிங் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மார்ச் 20 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 21. ஸோ மார்ச் 21 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் டே இருக்குது.
காடுகளை எப்பவுமே பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளா தான் இந்த ஃபாரஸ்ட் டே இருக்குது. அந்த மாதிரி நான் இந்த நாளை பாத்தீங்கன்னா வேர்ல்டு கலர்ஸ் டேங்கிறாங்க. ஸோ கலர்கள் உலகத்துல பாத்தீங்கன்னா பல விதமான கலர்கள் இருக்குது. அந்த எல்லா விதமான கலர்களை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அந்த மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா வேர்ல்டு போயட்ரி டேங்கிறாங்க. ஸோ கவிதைக்காகவே இந்த நாள் வந்து சொல்றாங்க. ஸோ கவிதை பிரியரா இருந்தீங்க அப்படின்னா இந்த அன்னைக்கு நீங்க புதுசா ஒரு கவிதை எழுதி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறதாகட்டும், நிறைய ஃபேமஸான போயட்ஸோட கவிதைகளை படிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி கவிதைகளுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே இந்த நாளை பாத்தீங்கன்னா வேர்ல்டு டாட்டூ டேங்கிறாங்க. பொதுவாக இந்த டாட்டூஸ் கலாச்சாரம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடங்கள் வந்து டாட்டூஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான டாட்டூஸ்லாம் இருக்கே, அந்த டாட்டூஸை செலிப்ரேட் பண்றதுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 21 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 22. ஸோ இந்த மார்ச் 22 பாத்தீங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டேங்கிறாங்க. ஸோ தண்ணி தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறாரு. ஸோ நீர் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட நீரை வந்து சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த வேர்ல்டு வாட்டர் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வாக் இன் த சாண்ட் டேங்கிறாங்க. பொதுவாக அந்த பீச் மண்ணில் போகிறதாகட்டும், சாதாரண இந்த மண்ணிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செருப்பு போட்டு நடப்போம். அப்படி இல்லாமல் செருப்பெல்லாம் தூக்கிப்பட்டு வெறுங்காலில் மண்ணில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து அந்த இயற்கை அந்த மண்ணோட இயற்கை வந்து நம்ம கால்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த வாக் இன் த சண்டே வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா as young as you feel டேங்கிறாங்க. ஸோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படிம்பாங்க. ஸோ வயசு என்னதான் ஆனாலும் சரி, நீங்க எப்பவுமே உங்க உடம்பையும் உங்க மனசையும் ஆரோக்கியமா ஒரு யங் ஏஜ் ஒரு யங்ஸ்டர் மாதிரி இங்க வச்சுக்கணும். எப்பவுமே இங்க துருதுருவா சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து as young as you feel டே இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மார்ச் 22 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 23. ஸோ இந்த மார்ச் 23 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்டலர்ஜிக்கல் டேங்கிறாங்க. ஸோ மெட்டலர்ஜிக்கல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேம் வந்து சயின்ஸை யூஸ் பண்ணி வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலர்ஜிக்கல்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெதர் ரிப்போர்ட் இருக்குல்ல, இந்த கிளைமேட் கண்டிஷன், இன்னைக்கு மழை வருமா இல்லை வெயில் வருமா, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலர்ஜிக்கல் விஷயம் யூஸ் பண்ணி தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேயை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து இந்த மெட்டலர்ஜிக்கல் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பியர் டேங்கிறாங்க. ஸோ பியர்ங்கிறது கரடிகள். உலகத்தில் பார்த்தீங்கன்னா 8 வகையான கரடிகள் இருக்குது. அந்த 8 வகையான கரடிகளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா ஓகே டேங்கிறாங்க. So it's okay to be unhappy. It's okay to be லைஃப்ல நெகட்டிவான நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருப்போம், இது எல்லாமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த ஓகே டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. என்னதான் நெகட்டிவான விஷயங்கள் நான் நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்கா இருப்போம், அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு நம்ம ஒழுங்கா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ்டேக் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்மாங்க. அதனால இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு ஆறுதல், நமக்கு நாமே ஆறுதல், நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த ஓகே டே இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 23 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 24. ஸோ இந்த மார்ச் 24 பாத்தீங்கன்னா வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே, டிபி, காச நோய்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபி நோயால உலக அளவில் நிறைய மனுஷங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த டிபி நோயை வராம நீங்க பாதுகாத்துக்கணும், உங்க உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் டேங்கிறாங்க. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த நாள் வந்து சொல்லலாம். ஸோ அந்த எண்ணம் இருந்தாலே போதும், நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த சாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்து அதுக்காக முயற்சி பண்றோம் இல்லையா, அதுவே ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த நாள் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா ஈச் பர்சன் இஸ் எ ஒர்த் டேங்கிறாங்க. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே ஒர்த்தான ஒரு மனுஷன் தான். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு. அந்த தனித்திறமை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு நாம ஒருத்தா மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக மார்ச் 24 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 25. ஸோ இந்த மார்ச் 25 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் அன்பார்ன் சைல்டுங்கிறாங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பிறக்காத குழந்தைகள் எவ்வளவோ குழந்தைகள் வந்து இருக்காங்க. நிறைய பேர் இப்ப பிரெக்னெண்டா இருப்பாங்க, இல்லை இதுக்கப்புறம் வந்து பிரெக்னென்ட் ஆவாங்க. ஸோ பிறக்காத குழந்தைகளுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா
உலகத்துல இதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து பிறக்க போறாங்க. ஸோ அப்பேற்பட்ட குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்தை வந்து நம்ம என்னைக்குமே வந்து சுத்தமா வச்சுக்கணும், தூய்மையா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் டே ஃபார் அன்பார்ன் சைல்டு வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் அலர்ட் டேங்கிறாங்க. ஸோ உலகத்திலே ஒரு டெத்ஃபுல்லான டிசீஸ் என்ன பாத்தீங்கன்னா, உலகத்துல அதிக அளவுல பரவக்கூடிய டிசீஸ் வந்து நிறைய பேருக்கு 180% பீப்புளுக்கு வரக்கூடிய டிசீஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் தான். இந்த டயபெட்டிஸ் நோய் வந்து வராம நீங்க பாத்துக்கணும். ஸோ உங்களுக்கு உங்க அடிக்கடி நீங்க சுகர் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்தா அது கம்மி பண்றதுக்கு இல்ல உடம்பை மெயின்டைன் பண்றதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா பெட்டிங் ஃபார் பீஸ் டேங்கிறாங்க. ஸோ நீங்க நைட்டு தூங்கும் போத நிம்மதியா படுத்து உங்க பெட்ல படுத்து தூங்கணும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான போராட்டங்கள் போர்லாம் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு இடையில நாட்டுக்கு இந்த சண்டைகள் போர் இது எதுவுமே இருக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களும் நைட் அவங்க தூங்கும் போத அவங்க நிம்மதியா வந்து தூங்கணும். பசி பட்னி இல்லாம எந்த ஒரு போர் பத்தின பயம் இல்லாம நிம்மதியா தூங்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் பாத்தீங்கன்னா இந்த பெட்டிங் ஃபார் பீஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா நேஷனல் ஈக்குவல் பே டேங்கிறாங்க. ஸோ ஈக்குவல் பே வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பே வந்து கொடுக்கணும், சரிசமமா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 25 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 26. ஸோ இந்த மார்ச் 26 பாத்தீங்கன்னா வேர்ல்டு மேக்ஸ் டேங்கிறாங்க. மேக்ஸுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா மேக்ஸ் தான் வந்து ஒரு மூலதனமா இருக்குது. அப்பேற்பட்ட மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பா படிக்கணும், அது தெரிஞ்சுக்கணும், அந்த சப்ஜெக்ட் பத்தின நாலேஜ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த வேர்ல்டு மேக்ஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா குட் ஹேர் டேங்கிறாங்க. உங்களோட ஹேரை வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா அடர்த்தியா மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல பாத்தீங்கன்னா இந்த குட் ஹேர் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் டேங்கிறாங்க. பர்பிள் அப்படிங்கிற ஒரு கலர் இருக்கு. ஸோ இந்த கலர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர்னு சொல்லலாம், ஒரு வித்தியாசமான ஒரு கலரும் கூட. ஸோ இந்த பர்பிள் கலருக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதுமாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா மேக் யுவர் ஓன் ஹாலிடேங்கிறாங்க. ஸோ பொதுவாக அந்த ஹாலிடேங்கிறது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா ஆஃபீஸில் உள்ளவங்க லீவ் விடணும், இல்லை ஒரு கவர்மெண்ட்ல இருந்தால் கவர்மெண்ட் ஹாலிடே வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நீங்களே ஹாலிடே விட்டுக்கணும். இந்த அன்னைக்கு நீங்களே லீவ் போட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு உங்க லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 26 வேற ஏதாவது டே தெரிச்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யார் ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 27. ஸோ மார்ச் 27 பாத்தீங்கன்னா வேர்ல்டு தியேட்டர் டேங்கிறாங்க. ஸோ தியேட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லார் லைஃப்லயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். நீங்க தியேட்டர்ல ஒரு ஆடியன்ஸா நீங்க உட்காந்து உங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒரு உலகத்தை வந்து பாப்பீங்க. வேற ஒரு உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு டேயா வந்து இந்த தியேட்டர் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் விஸ்கி டேங்கிறாங்க. ஸோ சரக்குல ஒரு பிரபலமான சரக்கு வர வகை என்ன பாத்தீங்கன்னா விஸ்கி தான். ஸோ அந்த மாதிரி பலவிதமான விஸ்கி வந்து குடிச்சு அதை நம்ம போதை ஆகக்கூடிய ஒரு நாள் சொல்லி ஒரு போதை பிரியர்களுக்கு ஒரு நாளா சொல்லி நம்ம இந்த இன்டர்நேஷனல் விஸ்கி டே வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா நேஷனல் வயக்ரா டேங்கிறாங்க. ஸோ வயக்ரா அப்படிங்கிற ஒரு டேப்லெட் பாத்தீங்கன்னா உலக அளவில் ஒரு பிரபலமான ஒரு டேப்லெட். ஃபைசர்ங்கிற பார்மா கம்பெனி வந்து நெஞ்சு வலிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாத்திரை வந்து அதுக்கு நெஞ்சு வலிக்காக அவங்க ஆக்சுவலா கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது வந்து நெஞ்சு வலியை குணப்படுத்தாம வேற ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆண்களோட செக்ஷுவல் எனர்ஜிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வயக்ரா பாத்தீங்கன்னா உலகம் பூரா வந்து ஃபேமஸ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி இப்ப நிறைய டேப்லெட் வந்தாலும் வயக்ரா அப்படிங்கிற ஒரு டேப்லெட் வந்து உலக அளவில் ஒரு பிரபலமான ஒரு டேப்லெட். ஸோ அந்த டேப்லெட்டுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 27 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 28. ஸோ மார்ச் 28 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன் இன் மியூசிக் டேங்கிறாங்க. பொதுவா மியூசிக்ல பாத்தீங்கன்னா உலகம் பூரா பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து அதிக அளவில் டாமினேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம பெண்களும் வந்து எல்லா விதமான மியூசிக் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளா தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் உமன் இன் மியூசிக் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்கிப்பிங் டேங்கிறாங்க.
ஸோ ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் சொல்லலாம். ஸோ ஜம்பிங்கை ரொம்ப விரும்பக்கூடியவங்க, ஸோ உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா தசையும் வந்து இந்த நேரத்தில் நல்ல எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ ஸ்கிப்பிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கிப்பிங் பண்ணால் வந்து ஹைட் ஆகும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்பேற்பட்ட அந்த ஸ்கிப்பிங் டே செலிப்ரேட் பண்ற விதமாக தான் இந்த நாள் இருக்குது. அதே இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் பிளாக் ஃபாரஸ்ட் டேங்கிறாங்க, பிளாக் ஃபாரஸ்ட் கேக் டேங்கிறாங்க. ஸோ இந்த கேக்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஐஸ் கேக்கு வந்து ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க. இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ் கேக் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு கேக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேக்கை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 28 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 29. ஸோ இந்த மார்ச் 29 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெர்மைட் டேங்கிறாங்க. ஸோ மெர்மைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடல் கன்னிகள். கடல் கன்னி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து கிடையாது, ஆனால் கற்பனையில பார்த்தீங்கன்னா கடல் கன்னி வந்து இருக்குது. நிறைய புத்தகங்கள்ல நிறைய படங்கள்லாம் கூட நம்ம இந்த கடல் கன்னிகளை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மித்தாலஜிக்கல் கேரக்டர் ஒரு கற்பனையா உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு உயிரினத்தை அந்த மெர்மைட் சம்பந்தப்பட்ட கதைகள் பத்தி கேட்கறதாகட்டும், படங்கள் பத்தி பார்க்கறதாகட்டும், இந்த மாதிரி அந்த மெர்மைட்ஸ்க்காகவே இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பியானோ டேங்கிறாங்க. ஸோ இசைக்கருவியில ஒரு அருமையான ஒரு இசைக்கருவி பார்த்தீங்கன்னா பியானோ. ஸோ அந்த பியானோவில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனிமையா இருக்கும். அப்பேற்பட்ட பியானோவை செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா வியட்நாம் வார் வெட்டரன்ஸ் டேங்கிறாங்க. ஸோ 1955 இருந்து 75 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது. ஸோ இந்த போர்ல கிட்டத்தட்ட 13,53,000 பேர் வந்து ரெண்டு சைடுமே வந்து இறந்து போனாங்க. ஸோ அந்த போர் வீரர்கள், அந்த படை வீரர்கள் வந்து அந்த படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 29 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் வந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 30. ஸோ இந்த மார்ச் 30 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் ஜீரோ வேஸ்ட்டுங்கிறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வேஸ்ட் இருக்குது. ஸோ அந்த வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணி திருப்பியும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. இயற்கையை மாசுபடுத்தக்கூடாது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் டே ஃபார் ஜீரோ வேஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பைபோலர் டேங்கிறாங்க. ஸோ இந்த பைபோலர் டிசார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நோயின்னு சொல்லலாம். சந்தோஷமானாலும் எக்ஸ்ட்ரீமா சந்தோஷப்படுவாங்க, வருத்தப்பட்டாலும் எக்ஸ்ட்ரீமா வந்து வருத்தப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி ரீதியாக பாதிக்கப்பட்ட மனுஷங்களா இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும், அவங்கள வந்து அவங்க மனசை புரிஞ்சு அவங்க உணர்வு புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு நார்மல் மனுஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பைபோலர் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா நேஷனல் பென்சில் டேங்கிறாங்க. ஸோ பென்சிலுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. எல்லாரோட முதல் எழுத்தாணி எதுன்னு பாத்தீங்கன்னா பென்சில் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்ம பேனாக போவோம். ஸோ சின்ன குழந்தையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பென்சில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்பேற்பட்ட பென்சிலை வந்து போற்றக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாளை வந்து சொல்லலாம். ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 30 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. மார்ச் 31. ஸோ இந்த மார்ச் 31 பாத்தீங்கன்னா ஈஃபில் டவர் டேங்கிறாங்க. ஈஃபில் டவர்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல அந்த 7 அதிசயங்கள் ஒரு அதிசயமா வந்து ஈஃபில் டவர் வந்து சொல்லுவாங்க. 1889 இந்த நைட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஈஃபில் டவர் வந்து ஓபன் பண்ணாங்களா. ஸோ ஈஃபில் டவர் பாத்தீங்கன்னா மனுஷனால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்சர்னு சொல்லி ஈஃபில் டவர் வந்து சொல்லுவாங்க. பாரிஸ் சிட்டியோட ஒரு மெயினான ஒரு லொகேஷனை வந்து நம்ம ஈஃபில் டவர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஈஃபில் டவரை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பாத்தீங்கன்னா டான்ஸ் மராத்தான் டேங்கிறாங்க. ஸோ டான்ஸ் ஆடுறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் சொல்லலாம். ஸோ டான்ஸ் வந்து நீங்க கண்டினியூவா ஆடினா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ்ல இருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் விடாம டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாளை வந்து சொல்றாங்க. எல்லா வகையான டான்ஸ் வந்து இந்த அன்னைக்கு நீங்க வந்து ஆடலாம். ஸோ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து கொண்டாடுறாங்க. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரையான்ஸ் டேங்கிறாங்க. ஸோ கிரையான்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கும், இல்லை கலர் பென்சில் மாதிரி இருக்கும். ஸ்கின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏற்பட்ட கிரையான்ஸை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு மார்ச் 31 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.